இன்னைக்கு இப்படி நம்ம கேட்கணும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, உமக்கு பயன்படுகிற மாதிரி எனக்கு வேலை கொடுங்க, உமக்கு சாட்சியா இருக்கிற மாதிரி குழந்தையை கொடுங்க, உமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி ஆஸ்தியை கொடுங்க, உமக்கு புரோஜனமா இருக்கும்படி எங்க பிள்ளைகளை கத்தருக்கண்டு வளர்த்து எடுக்க எங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தாங்க. இதுவா இருக்கணும் நம்ம ஜெபம். ஜெபத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த சாலமோன் ஜெபம் பண்ணால அதுல ஒரு அழகான சேஞ்ச் பார்க்கிறேன். ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்கிறேன். எனக்கல்ல ஆண்டவர், நாட் ஃபார் மீ, ஃபார் யோர் பீப்புள்ஸ் சேக், உங்களுடைய ஜனத்திற்காகவே அவர்களை நான் நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தான். ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி சுயநலத்தோட கேட்காமல் பொது நலத்தோடு கேட்கிறது என்பது கஷ்டம்தான். ஆனாலும் நம் ஜெபத்தில் அடிக்கடி ஒரு சில மாற்றங்கள் வேணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலிகளிட்டு நீங்கள் உடனே சொல்லுங்கள், ஆண்டவரே என் குழந்தைக்கு ஒரு திருமணம் நடத்துவீங்கன்னா அந்த குழந்தையும் அந்த கணவனும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கப்புற குழந்தை மக்களுடையக்காரனாக இருப்பாங்க. இந்த காரியத்தில் எங்களுக்கு கடன் அடைச்சிங்கன்னா அந்த கடன்லேருந்து வருகிற, அந்த கடன் அடைச்ச அதுலேருந்து வருகிற அந்த நிர்வாகத்திலிருந்து கொண்டு வருகிற அந்த பணத்தை நான் அவங்களுடைய ஊழியத்துக்கு, மிஷனரிகளுக்கு கொடுப்பேன், ஆலயத்திற்கு கொடுப்பேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பேன், ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுப்பேன், ஊழியத்துக்காக என்னை பயன்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபங்கள் இப்படியாக மாற வேண்டும்.